தேவன் மண்ணோடு மண்ணீரிலே மழலையாய் மறந்ததே. அந்த விவார்த்தை நம் வாழ்வில் நாளிலே விடியலாய் புடந்ததே. இனி வேற்றுமை மறையட்டும், எங்கும் வேதனை தீரட்டும். இனி வேற்றுமை மறையட்டும், எங்கும் வேதனை தீரட்டும். மையம் மகிழும் வான்படை போற்றும் வானதேவன் வரவில் நல்ல இதயம் நினையும் முறையும் மலரும் தெய்வமைத உறவில் இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கும் உன்னத திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசுவின் வருகைக்கு நம்மையே தயாரிக்க அழைக்கும் இன்றைய ஞாயிறு வழிபாடு நாம் நம்பிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எந்த நேரத்திலும் நம்மை சந்திக்க வரும் இயேசுவை எதிர்கொள்ள நம்மையே தயாரிப்போம். நம் பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற்று இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுவோம். மேலும் கடந்த 25 வருடங்கள் லவ் அண்ட் ஃபயர் பவர் மினிஸ்ட்ரியை சிறந்த முறையில் வழிநடத்தி வரும் நம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் கிறிஸ்து பிறப்பு புனித நாளை சிறப்பிக்கும் வகையில் கொண்டாடி மகிழவும் ஆண்டவரே வாரும் என்று குருவுடன் இணைந்து திருப்பலியில் பக்தியுடன் பங்கு பெறுவோம். இது கொண்டாட்டத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள், மன நிறைவின் நாள், தெய்வீக பிரசன்னம். அப்படியே கண்களை மூடி நம்மையே தாழ்த்துவோம். தெய்வீக பிரசன்னம் நம்மதிலே அசைவாட ஒப்புக்கொடுப்போமா? இயேசுவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறோம். இது கொண்டாட்டத்தின் நேரம் அல்லவா? வாருங்கள் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித உடலெடுத்தவும் வார்த்தையின் புதிய ஒளியால் நிரப்பப்பட்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இது எங்கள் செயலில் சுடர்விட்டு எங்கள் மனதில் நம்பிக்கை வழியாய் ஒளிர்வதாக. உமோடு தூய ஒன்றி பிறவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை வார்த்தைகள் 16 முதல் 17 மற்றும் அதிகாரம் 64 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 3-8 முடிய. ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தந்தை, பண்டைய நாளிலிருந்து என் மீட்பர் என்பதே உம் பெயராம். ஆண்டவரே, உம் வழிகளில் இருந்து எங்களை பிறழ செய்வது ஏன்? உமக்கு அஞ்சி நடவாதவாறு எம் நெஞ்சங்களை கடினப்படுத்தியது ஏன்? உம் ஊழியர்களை முன்னிட்டும் உம் உரிமை சொத்தாகிய குளங்களை முன்னிட்டும் திரும்பி வாரும். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா? மலைகள் உம் திருமுன் நடுநடுங்குமே. நீர் இறங்கி வந்தீர், மலைகள் உம் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வி உற்றது இல்லை, செவி உற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீ துணை செய்ய விரைகின்றீர். இதோ நீர் சினமடைந்தீர், நாங்கள் பாவம் செய்தோம். நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம்.
எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆகின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்து சென்றன. உம் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை. உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர். எங்கள் தீய செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண். நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உனக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உனக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் என்றாலும் உமக்கது ஈடாகுமா? உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருமையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத சோரென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத சோரென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நிழலென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருமையா. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வரானீர்கள். மேலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும். உமது மீட்பை எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா அதிகாரம் 2 திருவசனங்கள் 10 தொடக்கம். வானதூதர் வயல்வெளியில் தங்கியிருந்த இடையர்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரதர் கிறிஸ்டோபர் குறித்து நிறைய கேட்டிருக்கிறேன். ஆக அவருடைய மினிஸ்ட்ரி லவ் அண்ட் ஃபயர் பவர் மினிஸ்ட்ரி. சகோதரன் அந்த டீமையும் நல்ல ஜோராக கரங்களை தட்டி வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். கிறிஸ்மஸ் அப்படின்னா அது ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம், அவ்வளோதான் இல்லையா? பிறந்த நாள் கொண்டாட்டம். உங்கள் பேர் என்ன தம்பி? வா கிட்டவா. உங்கள் பேர் என்ன? ஆண்டோ. கிட்டவா. உங்களுடைய பிறந்த நாள் எப்போ? மே 18 ஒரு பிறந்த நாள். பிறந்த நாள் வந்தால் என்ன பண்ணுவீங்க? கேக்கு வெட்டுறீங்க, அப்புறம் புது ட்ரெஸ் எடுக்கிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க. வெரி குட். கைத்தட்டு பாப்பா. டிசம்பர் 25 உலகம் முழுக்க மகிழ்கிற ஒரு நாள். உலக வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு நாள். அன்பான எனது தெய்வ பிள்ளைகளே, என் அருள்நாத இயேசுவின் பிறப்பு உலக வரலாற்றையே புரட்டி போட்டது, உலக வரலாற்றையே மாற்றி அமைத்தது. எனவே கிமு கிபி என்று இயேசுவின் பிறப்பை மையமாக கொண்டு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த பிறப்பு, ஆனால் என் அருள்நாத இயேசுவின் பிறப்பு உலகத்தை மாற்றியமை. எனவே தான் சொல்லப்பட்டது லூக்கா 2:10, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் வெறும் மகிழ்ச்சி இல்லை, மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னேன். அது தொடர்ந்து சொல்றா பாருங்க. இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இயேசுவின் பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறது, கொண்டாடச் சொல்லுகிறது. புரியுங்களா? ஆக ஒன்று இது ஹாப்பி பர்த்டே விழா, அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே. இரண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா, இயேசு எங்கே பிறந்தார்? மாட்டுத் தொழுவத்தில். எந்த இடம்? பெத்லஹேம். அங்கே பாருங்க, லூக்கா 2
லூக்கா 2:5. பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு போகிறான். பெத்லகேம் புரியுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, தாவீதின் ஊர் என்றால் அது என்ன ஊர்? அது பெத்லகேம். புரியுங்களா? பெத்லகேம் அப்படின்னு என்ன பொருள்? பெத்து கூட்டல் லேகம். இது வந்து எபிரை சொல், 2 சொற்கள் சேர்ந்தது தான் பெத்லகேம் ஆயிடுச்சு. பெத்து அப்படின்னா வீடு, பெத்துனா வீடு, லேகம் அப்படின்னா பிரெட். ஆக ஹவுஸ் ஆஃப் பிரெட். அப்ப வீடு. அன்பான என் தெய்வ பிள்ளைகளே, என் அருள்நாத இயேசு 2வது பாயிண்ட்டு. 1 பர்த்டே, 2வது என்ன கருத்து? அது 2வது அவர் உணவாக வந்தார். புரியுங்களா? அதுதான் பெத்லகேம். பெத்லகேம்னா அப்பா வீடு. அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது, எங்கே வச்சாங்களா? 2:12 லூக்கா 2:12 குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்போம். தீவன தொட்டினா என்னது? மாட்டு தொழுவத்தில் வைக்கோல் புல்லு வைக்கிற ஒரு இடம், சாப்பாடு வைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல என்ன வச்சு இயேசுக்கு அந்த குழந்தையை வைத்தார்கள். அது சொல்லாமல் சொன்ன ஒரு கதை. அந்த தீவன தொட்டியிலே என் அருள்நாத இயேசுவை வைத்தது சொல்லாமல் சொன்ன ஒரு கதை. அந்த அருள்நாத இயேசு பின்னாடி என்ன சொல்றார்? நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்போருக்கு பசியே இராது என்று அருமையான வார்த்தை. இதோ என் உடல், இதை அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் என்றார். இதோ என் ரத்தம், இதை அனைவரும் வாங்கி பருகுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக அந்த தீவன தொட்டியிலே அந்த அருள்நாத இயேசுவை வைத்தார்கள் என்றால் அந்த இயேசு உணவாக வந்தார், ஆன்ம உணவாக வந்தார், உங்களையும் என்னையும் தேற்ற வந்தார். அன்பான எனது தெய்வ பிள்ளைகளே, 3வது காரியம், அந்த அருள்நாத இயேசு எப்படி வந்தார் என்று மத்தேயு நற்செய்தி சொல்லுது பாருங்க. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இம்மானுவேல் என்ற பெயர். இம்மானுவேல் என்றால் கடவுள். அல்லேலூயா. ஆக கடவுள் நம்மோடு இருக்கிறார். சோர்ந்து போகாத என் மகனே மகளே, அந்த தெய்வம் நம்மோடு இருக்கிற கடவுள். தூர இருக்கிற கடவுள் அல்ல, நம் அருகிலே இருக்கிறவர். துன்ப வேளையிலே, துயரமான வேளையிலே, தேவையான வேளையிலே, போராட்டத்திலே இருக்கிற வேளையிலே இதோ அந்த தெய்வம் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட போவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அந்த தெய்வம் நம்மோடு இருக்கிற தெய்வம், நமது கரங்களை பிடித்து வழி நடத்துகிற தெய்வம், கண் மலை மேல் நிறுத்துகிற தெய்வம். இதோ அந்த தெய்வம் உனக்குள்ளே இன்றைக்கு வரப்போகிறார். இந்த நற்கருணை மூலமாக, கல்வாரி பலி மூலமாக அந்த இயேசு நமக்குள்ளே வரப்போகிறார். அந்த இயேசுவை நாம் வரவேற்போம், மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியாரின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார்.
இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். வாஞ்சை மேல் வாஞ்சியாய் ஓடோடி வந்திருக்க தெய்வச்சனமே, லவ் அண்ட் ஃபயர் பவர் மினிஸ்ட்ரி இதை வழி நடத்துகிற சகோதரர் கிறிஸ்டோபர் ஜான் மற்றும் இந்த டீமில் இருக்கிற எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஓடோடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் தெய்வீக சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருச்சபை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், அருட்கண்ணியர்கள், பொதுநிலை அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது போதனையாலும் வாழ்வாலும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களாகிய எங்களை நல்ல முறையில் வழிநடத்த கிறிஸ்துவின் வருகைக்காக தயாரிக்க தேவையான அருள் தார இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உலக தலைவர்கள், சிறப்பாக எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவருக்காக மன்றாடுகின்றோம். அமைதியின் அரசனாகிய இயேசுவின் வருகைக்காக தயாரிக்கும் திருவருகை காலத்தில் எம் நாட்டு தலைவர்களின் அமைதிக்காகவும் மக்களின் அமைதி நிறைவான வாழ்வுக்காகவும் உழைக்கவும் நாடுகளிடையே கடும் போர், குழப்பங்கள், வன்முறைகள் எல்லாம் மறையவும் அருள் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் லவ் அண்ட் ஃபயர் பவர் மினிஸ்ட்ரிக்காக உம்மை மன்றாடுகிறோம். கடந்த 25 ஆண்டுகள் எங்களோடு பயணித்து இந்த கனமான இறைப்பணியை செய்ய இறை பிரசனத்திற்குள் எங்களை வழிநடத்தி வந்தமைக்காகவும் இன்னும் இந்த ஊழியத்தின் வழியாக அநேக மக்கள் மீட்பு அடையவும் மேன்மேலும் இந்த ஊழியம் வளரவும் உம்முடைய அருள் ஆசீரை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இவ்வுலகில் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கும் சகோதர சகோதரிகள் மற்றும் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ஊனமுற்றோர் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நீரே இவர்களை தொட்டு சுகமாக்கும். ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பரிசுத்த நற்கருணை இல்லத்திற்காக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த இல்லத்தில் உம் பணியாற்றும் அருட்சகோதரிகளை ஆசீர்வதியும். நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்தியருளும். இவர்களின் மேன்மை மிக்க பணியையும் இல்லத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன்? ஆபேலை போல்
போல் மந்தையின் தலை ஏற்றையோ நோவாவை போல் தகன பலியினையோ ஆபேலை போல் மந்தையின் தலை ஏற்றையோ நோவாவை போல் தகன பலியினையோ ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் வாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அவர் தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னால் இவ்விடத்து நான் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். இனி வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக முது மாட்சியின் பேரொளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசுகிறது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதர், அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே நம்முடைய தூயாவையை பொழிந்து காணிக்கலை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட ஒழுங்கிணைந்து கையளித்த போது அப்பத்திற்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீன் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், புதிய நிலையான உடன்படிக்குரிய இரத்தத்தின் கிண்ணமிது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே நீர் வரவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தை மீட்புடைய கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலுக்கு பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் தாழ்மையில் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலக பரவி திரு அவையை நினைவு கூர்ந்து எங்கள் திருநதை பிரான்சிஸ், எங்களுடைய பேரா ஜார்ஜ், எல்லா திருநாய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர் திறமை எதிர்நோக்கின துயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற ஜெனிஃபர் ராஜா ஆத்மாக்களையும் இந்த லவ் அண்ட் ஃபயர் பவர் மினிஸ்ட்ரியில் ஈடுபட்டு இறந்து போன எல்லா ஆத்மாக்கள் பங்கேற்ற எல்லா ஆத்மாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். மேலும் உயிர் திறமை எதிர்நோக்குடன் துயில்கொள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஏற்றிலும் எங்கள் நினைவில் இறக்கமாயிரும். கடவுளின் கண்டிதாயின புனித மரியே உடைக்க நான் யோசிப்பு உடைய திருத்தூதர்களையும் கோந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடன் நிலை வாழ்க்கையிலே பங்குள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தைத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு எவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பனி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு இயேசு தருகிற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்து திருவத்தன்னை காத்தினை வாழ்க்கையை கொடுப்பதாக. ஆமென். தாய் போல தேற்றி
தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இன்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இன்னேசையா. உன்னை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிரம்பி இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு முன்பாக பின்பாக வலது விடமாக இருந்து வழி நடத்தி செல்வார். தெய்வீக பிரசன்னம் எங்களை தொடர்ந்து நிலைநிறுத்தட்டும், பலப்படுத்தட்டும். இவற்றை எங்கள் ஆண்டவரும் தெய்வனும் மீட்பருமாய் இயேசுவின் அற்புத நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்ற இறைவனுக்கு நன்றி. நன்றி செலுத்துகிறேன். அவர் சொன்னது போல ஒரு திருத்தலத்தினுடைய பங்கு தந்தைக்கு எவ்வளோ வேலை இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அத்தனை வேலையிலையும் காலையிலிருந்து அவர் நிறைய திருப்பலி ஆற்றிவிட்டு நம்முடைய அன்பின் வேண்டுகோளை கேட்ட உடனேயே நோ சொல்லவே இல்லை, பார்க்குறேன்னு கூட சொல்லலை, சொல்கிறேன்னு கூட சொல்லலை, எஸ்ன்னு சொன்ன அருமையான தந்தைக்கு கரங்களை தட்டி, கை இருக்கிறவங்க நல்லா தட்டலாம், கையே இல்லாதவங்க சோத்திரம். நல்ல அன்பு தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய பொன்னாடையெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது, ஏன்னா நான் பொண்ணே போடுறது கிடையாது அந்த ஆடையில். அன்பின் ஆடையை என்னோடு கூட 25 வருடங்களாக இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து என்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், நண்பர், எல்லாமே கலந்த ஒரே ஒரு பாத்திரம் இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துட்ருக்காரு. சகோதரன் நெல்சனை நான் அன்புடன் அழைக்கிறேன். சகோதரன் நெல்சனை அன்புடன் அழைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் இந்த ஊழியத்தை நாங்கள் இருதயாண்டவர் ஆலயத்தில் தொடங்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்து மறைவாக எனக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கிறார், வெளியரங்கமாகவும் அவர் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஜெபமும் மற்ற எல்லா காரியமும் அவரை நான் அன்புடன் அழைக்கிறேன். கரங்களை தட்டி மகேஷ் வர 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 பிரைஸ் லார்ட். ஒரு வார்த்தை பேசணும். பிரைஸ் லார்ட். ஃபாதர் வந்து பேசும்போது
வியாசாபாடியில் 25 வருஷம்னு சொன்னார். அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நாங்கள் ஃபஸ்ட்டு போனதே அவர் வியாசாபாடியில் இருக்கும்போது தான் நைட்டு ப்ரேயருக்கு போயிருந்தோம். மை பெஸ்ட் விஷஸ். இது எப்போவும் உறுதியாக. இன்றைக்கி என்ன இது ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம், கிறிஸ்மஸ். ஏசப்பா இருக்கிறாரு, நீங்கள்லாம் யாராக வந்திருக்கிறீங்க? அப்பாவுடைய பிள்ளைங்கள். நான் இன்னைக்கு நான் இன்னொரு செய்தி சொல்கிறேன். ஷெப்பர்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடையங்க. அந்த மாதிரி நீங்கள் இனிமேல், அன்றைக்கி என்ன நடந்தது பெத்லஹேமில்? இவங்க வந்து பார்த்து எல்லாம் கூட்டமாக போய் அங்கங்கே சொல்லி, இந்த இடங்கள்லாம் போய் சொல்லி, ஏன்னா அங்கே அவங்க தான் இருந்தாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு செய்தி யார் சொன்னது? இன்றையிலிருந்து உங்களுக்கு பணி அதுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்முடைய நம்பிக்கை கரங்கள் அப்படின்ற ட்ரஸ்ட் மூலமாகவே நம்ம ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஆஃபனேஜ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் இயர் கூட ஃபாதர் ஜோ ஆண்ட்ரூ வந்திருந்தாங்க, அவங்களுடைய சென்டருக்கு நம்ம கொடுத்தோம். இந்த வருஷமும் நற்கருணை இல்லம்னு சொல்லிட்டு ஆவடியில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் அவங்க நடத்துகிற முதியோர் இல்லத்துக்காக, நோயாளிகளுடைய இல்லத்திற்காக நாம் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சென்டர்லேருந்து சகோதரர் வந்திருக்காரு, அவரை நான் அழைக்கிறேன். 2 சிஸ்டர்ஸ் தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த சிஸ்டர்ஸுக்கும் உடம்பு முடியாமல் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேஷண்ட்ஸ் தான். ஸோ அந்த நிலைமையிலையும் அவங்க பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். குட் ஆஃப்டர்நூன். ஸோ நான் வந்து பரிசுத்த நற்கருணை இல்லத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஹோம் பார்த்திங்கன்னா ஆதரவற்றோர் இல்லம். அதாவது ஆதரவற்றோர்னா மனநல பாதிக்கப்பட்டு ரோட்டில் இருக்கவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுற ஹோம் எங்களுது. ஸோ அங்கேருந்து தான் எங்களை இங்கே கூப்பிட்ருக்காங்க. நிறைய ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் உங்கள் மூலியமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லோரும் நற்கருணை இல்லம் சார்பாக சிஸ்டர்ஸ் இங்கே வர முடியாதால் நான் எல்லாரையும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாருடைய சார்பாக நாம் எல்லாம் நிறையா கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா? அதனால் ஸோ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபாதர். குட் ஜாப். அண்ணன் பிரதர் கிறிஸ்டோஃபர் இப்பொழுது அந்த காலத்தில் இருந்து நல்ல பழக்கம் உண்டு. அதை விட நம்ம இந்த நண்பர் இருக்கிறாரு, அதோட முன்னாடி காலத்திலிருந்து பல ஆண்டுகளாக 27 ஆண்டுகளாக தொடர்பு. இவர்களை இந்த இடத்துல சந்திப்பது கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம். அதுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான நண்பர் பெரம்பூர் ராஜன் அவர்கள் நன்றி சொல்ல. நல்ல அருமையான ஒரு டீம், நல்ல ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி டீம். இப்போது இதை வந்து நல்ல உற்சாகத்தோடு இன்னும் வல்லமையோடு மென்மேலும் செழித்தவனு கடவுளுடைய வார்த்தை பலருக்கு போய் சேரணும். கடவுள் நம்மை அன்றாடம் தொட்டு நம்மை குணப்படுத்தணும் என்பது நம்முடைய ஜெபம். அந்த ஒன்றை பார்த்து இந்த ஸ்கூலே ஒரு ப்ரேயர் பிளேஸாக மாறி போயிருக்கு. அந்த ஒரு மலையாள டீம் இருக்குது, பார்த்தா இங்கே பார்த்தா தமிழ் டீம் இருக்குது. இந்த ஹாலுக்கு இடம் இல்லாமல் நிறைஞ்சு போயிருந்தது. ஆக உண்மையிலே பாராட்டுவேன். எல்லாம் ஜோராக கரை தட்டி இந்த மினிஸ்ட்ரிக்காக நாம் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்த கிருபைக்காய் நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்த ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம். இதை வாய்க்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். மழையை நிறுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தடையின்றி நாங்கள் இங்கே வந்து கூடி உம் நாமத்தை ஆராதிக்க செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிமிடம் வரை ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு ப்ரோக்ராமையும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவர்களையும் ஆண்டவரே சந்தோஷத்துடன் ஒரு மனதோடு நடத்தினீரே, அதற்காக உமக்கு கொடா கொடி நன்றி சொல்கிறோம் கர்த்தா. இந்த இடத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உம் பிரசன்னம் இந்த இடத்தில் நிரம்பியிருப்பதற்காக நன்றி. கூடி வந்த ஒவ்வொருவரையும் நிரம்ப ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் உம் நாமத்தை உயர்த்த, ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு ஷெப்பர்டாக இருக்க கிருபை செய்திருக்கிறீர். உம் நாமம் ஆண்டவரே மிகவும் பெரியது என்று ஒவ்வொருவரும் அறிக்கையிட எங்கள் ஒவ்வொரு நாவையும் ஆசீர்வதித்து எங்களை ஒவ்வொருவரையும் நீர் அனுப்ப போகும் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கும் உணவை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இது ஆசீர்வாதமாக
உன்னதமான உறவாக இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே நடந்த எல்லா காரியத்திற்காகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்தி உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் உன்னதமான நாமத்தை நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென்.